லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன ஊர் ரூமுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? அம்மா ரூமுக்கு போறியா? இனிமே நீ இந்த ரூம்ல தான் தங்க போற. வா. நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூம்லயா? ஆமா. ஓ ரூம்ல போய் நீ தங்கனன்னு வச்சுக்கேன், அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இனி நீ இங்க தான் இருக்கணும். எவ்வளவு நாள் இப்படியே இருக்கிறது சஞ்சய்? அம்மா உன்னை ஏத்துக்கிற வரைக்கும். நான் கீழே படுத்துக்கிறேன். வேணாம் வித்யா, இதான் எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும். சஞ்சய், என்னை ஏன்டா இவ்ளோ லவ் பண்ற? ஆரம்பத்துல என்னை எவ்வளவு வெறுத்த, எனக்கு எப்படி எல்லாம் திட்டுவ. திடீர்னு எங்க இருந்து வந்துச்சு இவ்ளோ லவ்? அப்போ ஏற்கனவே உள்ளுக்குள்ள எல்லாம் இருந்திருக்கு. அதை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கோவம்னு ஒரு முகமூடிய வச்சு மறைச்சிருக்க, அப்படிதானே? இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் 100 ஜென்மம் எடுத்தாலும் நீதானே எனக்கு புருஷனா வரணும். ஐ லவ் யூ டா புருஷா. நான் ஐ லவ் யூ சொல்லும்போது வெக்கப்பட்டுக்கிட்டு பதிலுக்கு நீ எதுவுமே சொல்ல மாட்ட. இப்ப நான் தூங்கும்போது ஐ லவ் யூ சொல்றியா?
ஆமா, எதுக்கு என்ன நெருங்கி வந்த? அ, அ, சும்மாதான் நீ முழிச்சிட்டு இருக்கியா இல்லையான்னு பாக்குறதுக்கு. ஓஹோ ஹோ ஹோ. பொய் சொல்லாத. முத்தம் கொடுக்க தானே வந்த? அ, அப்படியெல்லாம் இல்ல. ம், அதான் அதுக்குள்ள கண்ணை முழிச்சிட்டியே. கொஞ்சம் லேட்டா கண் முழிச்சிருக்கணுமோ? சரி, நான் மறுபடியும் கண்ணை மூடி தூங்குனா அது கிடைக்குமா? ஒன்னும் கிடைக்காது. பேசாம எழுந்திருக்கிறியா? ஏய், நான் குளிக்கணும். ஆ, நானும் வரணுமா? ம். என்கிட்ட மாத்திக்கிறதுக்கு Dress எதுவும் இல்ல. அப்படியா? நல்ல விஷயமா இருக்கே. ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட ட்ரெஸ் இல்லைன்னா என் ட்ரெஸ் போட்டுக்கலாம்ல? அதனாலதான் மேடம். அப்படி ஓ, சொன்னேன். சரிங்க ஆண்டி. நிச்சயதார்த்த மோதிரம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இருக்குன்னு பாரு. ரொம்ப அழகா இருக்கா ஆண்டி. அக்கா, மானசா சஞ்சய்க்கு என்கேஜ்மெண்ட் ரிங் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாரு. நல்லா இருக்கு வேதா, ரொம்ப நல்லா இருக்கு. மானசா, ஓ என்கேஜ்மெண்ட் ரிங் வந்துருச்சு. பிடிச்சிருக்கான்னு பாரு. பிடிச்சிருக்கான்னு சொல்லு மனசா. அபிஷேக் சார் மனுஷங்களை விட பணத்துக்கும் ஸ்டேட்டஸ்க்கும் தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தெரிகிறார். வெறும் வாட்ச் இல்ல, இது ஸ்டேட்டஸ். எனக்கு ஒன்றை விட இதுதான் முக்கியம். மனசா, பிடிச்சிருக்கான்னு சொல்லு மனசா. நல்லா இருக்குமா? உங்க செலக்ஷன் எப்பவுமே யூனிக் தான் ஆண்டி. பியூட்டிஃபுல்லா இருக்கு. விஜய். அம்மா. ம். ஓ. ம். அப்பா, இது நல்லா இருக்கான்னு பாருங்க. என்னடா என்கேஜ்மெண்ட் ரிங்ப்பா. மோதிரம் பிடிக்கலனா எப்போ வேணா கடையில் கொடுத்து மாத்திக்கலாம். வாழ்க்கையை பிடிக்காம போச்சுன்னா ஏன் இப்படி பேசுறீங்க? நான் ஒன்றும் தப்பா பேசலையே. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கை பிடிக்கலனா மாப்பிள்ளைய மாத்துறது கஷ்டம் தானே. அப்படியெல்லாம் நடக்காதுங்க, தப்பாவே யோசிக்காதீங்க. என்ன கேட்காம கல்யாணத்தையே ஊரை கூட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவீங்க. இப்போ இந்த மோதிர ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் எதுக்கு? என்கிட்ட கருத்து கேட்டா நான் இப்படிதான் பதில் சொல்லுவேன். எல்லாத்தையும் முடிவு பண்றவங்களுக்கு பிடிச்சிருந்தா சரி. அப்பா, விடுமா, நீ வருத்தப்படாத வேதா. அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அதுக்காக அவர் கொஞ்சம் கூட மாறாம இப்படியே இருப்பாரா? என் பசங்களே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. இவருக்கு என்ன பிரச்சனை? விடுமா. எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் ஒரு செகண்ட்ல அதை காலி பண்ற திறமை அவருக்கு மட்டும்தான் இருக்கு. விடுங்க ஆண்டி, நானே இதை பெருசா எடுத்துக்கல. கவலைப்படாதீங்க. நான் இந்த வீட்டு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும்.
இல்ல. இந்த Dress என்னை விட உனக்கு தான் அழகா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொன்ன இப்ப எதுக்கு சிரிக்கிற? இல்ல, இது வரைக்கும் உன்னை இந்த மாதிரி Dressல பார்த்தது இல்லையா? அதான். இது ஏன் வித்யாவான்னு எனக்கே டவுட்டா இருக்கு. அதுக்கு ஏன் சிரிக்கணும்? இல்ல. சஞ்சய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? இரு சொல்றேன். இந்த Dress-அ போட்டுக்கிட்டு வாய்க்கால், வரப்பு, கோயில், குளம்னு அரசனூர் முழுக்க நீ சுத்தி வந்தேன்னு வையேன், எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்த. அதான் சிரிப்பு வந்துருச்சு. ஊர்ல இருக்கிற அத்தனை பேரோட கண்ணும் என் மேலதான் இருக்கும். நான் தான் வித்யான்னு சூடத்தை அடிச்சு சத்தியம் பண்ணாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. என்னாச்சு? நான் நல்லவனா இருக்கலாம்னு பார்த்தா நீ என்ன கெட்டவனா மாத்திருவ போலயே. நான் என்ன பண்ண? நீ ஒண்ணும் பண்ணல. உன் கண்ணு இருக்குல்ல, கண்ணு அது பாக்குற பார்வை உள்ளுக்குள்ள என்னென்னமோ பண்ணுது. சரக்கு அடிக்காமலே போத தலைக்கேறுது. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். நீ இப்படி ஃபீல் பண்ணா அதுக்கு நான் பொறுப்பில்ல. அம்மா, தலை என்ன இவ்ளோ ஈரமா இருக்கு? வெயில கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா காஞ்சிரும். அதுக்கு நீ மொட்டை மாடியில போனோம். இப்ப அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. இப்படி கூட நான் துவட்டி விடுறேன். உனக்கு தெரியுமா? கல்யாணம் பண்ணியாச்சு, சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கட்டின பொண்டாட்டி தலையை கூட துவட்டி விட கத்துக்கலனா வாழ்க்கை என்ன ஆகுறது? அப்படியே தப்பு தப்பா செஞ்சு கத்துக்க வேண்டியதான். யூ சிட் தேர். எப்படி சஞ்சய், இதெல்லாம் உனக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? அம்மா பண்ணும்போது நான்
ம், ஏய் என்னாச்சு? முதல்ல நீ போய் குளிச்சிட்டு வா. ஒரு நிமிஷம் வித்யா. போ. ஒரே ஒரு நிமிஷம். போ. ஏய், ஏய். சஞ்சய் ம், ரொம்ப பசிக்குது. சரி சரி இரு, நான் போய் ஏதாவது கொண்டு வரேன். சஞ்சய் 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 ஐயோ அம்மா. சஞ்சய் கதவு தர. வித்யா, போச்சு. இப்ப நம்ம நல்லா மாட்ட போறோம் சஞ்சய். இரு இரு, நான் ஏதாவது பிளான் பண்றேன். நீ அங்க போய் ஒளிச்சுக்கோ. போ போ போ. நான் எவ்வளவு நேரம் கதவு தர. சஞ்சய் ஏய் வித்யா, இங்க வாடா. பாத்துருவாங்க. இல்ல வா, இல்ல வா. இங்க வா. நீ அங்க போய் ஒளிச்சுக்கோ. போ. ஏய் வித்யா, அங்க வாடா. வா வா வா. நீ அங்க போய் ஒளிச்சுக்கோ. என்ன? போ, அங்க போ. சீக்கிரம் போ. சொன்னா கேளு. போ போ வித்யா. சஞ்சய் சஞ்சய் என்ன பண்ற? வித்யா வேண்டாம், இங்க வா, இங்க வா. இங்க போ. கட்டில் கீழே ஒளிச்சுக்கோ. போ போ வித்யா, டைம் யூஸ் பண்ணாத. போ போ போ, ஒளிச்சுக்கோ. இல்ல ஒளிச்சுக்கோ. அப்படியே ஓ, இது வேற. சஞ்சய் என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தா வந்துட்டம்மா. சஞ்சய் கதவு திறக்க ஏன் இவ்வளவு நேரம் சஞ்சய்? நான் பாத்ரூம்ல இருந்தம்மா. ஓ என்னன்னா ரூம் முழுக்க ஒரே சாம்பிராணி புகையா இருக்கு. ஆமால, சாம்பிராணி புகை. அது வந்து இது ஓ ரூம் தானே? உனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுற. இல்ல அது என்ன சஞ்சய்? இல்ல, ரூம் வாசனையா இருக்கட்டுமேனு அதான் சாம்பிராணி புகை போட்டம்மா. ஓ நல்ல பழக்கம் தான். ஆனா திடீர்னு ஏன் இதெல்லாம் பண்ற? இல்ல, அது சாம்பிராணி புகை போட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன். ஓகே அதனாலதான் போட்டு விட்டேம்மா. சரி சரி, நல்ல விஷயம் தான். ஓ என்கேஜ்மெண்ட் ரிங் ரெடி ஆயிடுச்சுடா. ஓ நான் எடுக்கிறேன்.